குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட மில்க் பவுடரும் இல்லை, குலோப் ஜாம் மிக்ஸும் இல்லை. சரி எப்படி நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது தான் கோதுமை வச்சு செஞ்சாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் 1 கப் அளவுக்கு கோதுமாவை கொஞ்சமாக சால்ட் போட்டு மில்க் வந்து கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்து சேர்க்கக்கூடாது, மில்க் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா குலோப் ஜாம் மிக்ஸ்லேயே மில்க் பவுடர் சேர்த்துருப்பாங்க. அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம மில்க் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக பேசி சின்ன சின்ன பால்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். சைட்லேயே வந்து சக்கரை பாகு 1 கப் அளவுக்கு சுகர் 2 ஏலக்காய்க்கு பதிலாக அது நல்லா தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாகு பதம் வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நல்லா பிசு தன்மை வந்தால் போதும். நம்ம வந்து அதில் வந்து குலோப் ஜாம் வந்து போட்டுக்கலாம். அதனால் பிசு தன்மை வந்தோடனே நீங்கள் பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பால்ஸாக வந்து நம்ம அதில் போட்டு பொரிச்சிக்கலாம். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம் ஆக்கிடுங்க. கண்டிப்பாக அது ஹை ஃப்ளேம் வச்சு பொரிக்கக்கூடாது. வச்சா வெடிஞ்சிடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் மீடியம் ஃப்ளேம் தான் வச்சு பண்ணேன். அதுக்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வெடிஞ்சிடுச்சு. ஆனால் சாப்பிடலாம், கண்டிப்பாக குலோப் ஜாம் டேஸ்ட்டுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.